வாழ்க வளமுடன். உலகின் படைப்புகள் எல்லாம் உழைப்பின் சிதறல்கள். இந்த உலகத்திலிருந்து உழைப்பை கழிச்சிட்டா வெறும் மண்ணும் கலந்தாங்க மிச்சம். தன்னோட உழைப்பால் இந்த உலகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற, அழகாக்கிக்கிட்டு இருக்கிற அந்த உழைக்கும் கரங்களுக்கு முதல்ல நன்றிகளை சொல்லிக்கிட்டு, அந்த உழைப்பாளர்களுக்கு உழைப்பாளர் தின நல் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இன்றைய பதிவுக்குள்ள போகும். இந்த உழைப்பாளர் தினம், அதாவது மே தினம் அப்படிங்கிறது எங்கு, எப்படி, எதற்காக நிர்ணயிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. ஏன்னா நான் எப்போவுமே தினங்களை கொண்டாடுறதை விட்டுட்டு மனிதர்களை கொண்டாடுங்கன்னு சொல்கிற அந்த கருத்தில் உடன்பாடுள்ள ஒரு சிந்தனை என்னோட சிந்தனை. அதனால் இந்த தினம் அப்படிங்கிற உழைப்புக்கேற்ற ஊழியம் 8 மணி நேர உழைப்பு அப்படிங்கிறத முன்னிறுத்தி முதல்ல ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த ஒரு உழைப்பாளர் தினம் அப்படிங்கிறது. 1880ஆம் ஆண்டு அமெரிக்காவில் தொடங்கி 90ஆம் ஆண்டுகளில் பாரிஸில் உருவானது தான் 8 மணி நேர வேலை, வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை அப்படின்னு தொடங்கிய இந்த துவக்கம் கிட்டத்தட்ட கருப்பர்களால் விரிவாக்கப்பட்டதுன்னு சொல்லணும். கருப்பர்களுடைய அந்த தொடர் போராட்டம் 1886ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதியை மே தினமாக, உழைப்பாளர்கள் தினமாக கொண்டாடணும்னு நாடு தழுவிய வேலை நிறுத்தமாக விரிவடைஞ்சது. கிட்டத்தட்ட 2,80,000 பேர் மே தின இயக்கத்தை உருவாக்குனாங்க. அதோடு அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இணைந்து ஒரு போராட்டத்தை எல்லாம் நடத்தி அது கருப்பு தினம், அந்த தினத்தை கொண்டாடி மிகப்பெரிய மனிதர்களுடைய தியாகங்கள், போராட்டங்கள் எல்லாமே இணைந்து தான் இந்த 8 மணி நேர வேலை, வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லணும், நிர்ணயிச்சாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அமெரிக்காவில் அந்த தொழிலாளர்களுடைய தியாகமும் சிகாகோ தொழிலாளர்களுடைய அந்த ஒருங்கிணைப்பு எல்லாம் இணைந்து தான் இந்த ஒரு தினத்தை உருவாக்குச்சு. உழைப்பாளர்களுக்கென ஒரு தினம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்கன்னு சொல்லணும். அதுவும் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்ன அப்படின்னா, பொது உடைமை தத்துவத்திற்கு இன்றைக்கும் கூட ஒரு பெரும் எதிர்ப்பாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் தான் இந்த ஒரு உழைப்பாளர்கள் உரிமை அப்படிங்கிறது முதல்ல நிலைநாட்டப்பட்டுச்சுன்னா பாருங்களேன், அது அந்த உழைப்பாளர்களுடைய தியாகத்துக்கும் ஒற்றுமைக்கும் கிடைச்ச பரிசு அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்றளவும் கூட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மத்தியில் இந்த ஒரு சட்டம் அப்படிங்கிறது அமலுக்கு இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கும் அன்றாட தேவைகளுக்கும் அன்றாட அந்த அத்தியாவசிய செலவுகளுக்காக போராடக்கூடிய எத்தனையோ அமைப்பு சாரா தொழிலாளர்களை நம்ம கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி இன்றளவும் இந்த உழைப்பால், தன்னுடைய உழைப்பால் இந்த உலக அழகாக்கிட்டே தன்னோட வேலையை சீரும் சிறப்புமாக, தன்னோட குடும்பம் தேவைகள்னு எதிர்பார்ப்பு இருந்தாலும் அதையும் தாண்டி ஆத்மார்த்தமாக ஒரு தன்னோட உழைப்பை உலகுக்கு கொடுத்துட்ருக்கிற அத்தனை உழைப்பாளிகளுக்கும், அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோட மனமார்ந்த நன்றிகளையும் நல் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு, இது வரைக்கும் என் கூட பயணித்தமைக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன்.